ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். போர் 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 எங்கும் போர் எதிலும் போர் அந்த மாதிரி வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் பிக் பாஸ் 8 வந்துட்டு கோலாகலமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே இத்தனை போராட்டமாக ஒரே நாளில் வந்துட்டு 106 நாளுக்கு உண்டான விஷயத்தை அப்படியே கொடுக்குறீங்களப்பா. 106 நாளுக்கு உண்டான விஷயங்கள் இந்த ஒரு நாள்லேயே 2 நாள்லேயே இருக்குன்னா அப்போ இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்மளை எண்ணெய் வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாக்லின் வந்துட்டு எல்லா ப்ரொமோலையும் அவங்க வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த ப்ரோமோ எல்லாத்துலேயுமே ஜாக்லின் இருக்காங்க. என்னையாக நடக்குது இதை பார்க்கும்போது எனக்கு போன வாட்டி நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்த அர்ச்சனா வந்துட்டு வந்ததுலேருந்து எல்லா ப்ரோமோலையும் மேக்ஸிமம் அவங்க தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பிரதீப் வந்தார். அவங்கள மாதிரியே தோணுது. ஆனால் அவங்க அளவுக்கு இருப்பாங்களான்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒரு நாளையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. இங்கே என்ன போர் நடக்குதுன்னா இவங்க 2 பேருமே, அதாவது கேர்ள்ஸ் டீமும் பாய்ஸ் டீமும் வந்துட்டு போய் நம்ம பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. கன்ஃபரன்ஸ் ரூமில் போயிட்டு இதுதான் எங்கள் ரூல், அதுதான் அவங்க ரூல் அப்படி இப்படின்ட்டு மாறி மாதிரி சொல்லியிருந்தாங்களே. அதெல்லாம் பைசல் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு ரூல் புக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த ரூல்ஸ் வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டா அப்ளிகபிள் கிடையாதுன்றதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். ஏன்னா இவங்க பாட்டுக்கு வந்துட்டு என்ன நம்ம கேர்ள்ஸ் டீம்லாம் வந்து கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்தால் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வரும்போது எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியில் கேன்சல் பண்ணிடணும், அதாவது நாமினேட் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அதெல்லாம் கிடையாதுமா, ரூல் இஸ் அ ரூல், பட் எனக்கு வந்து அது அப்ளிகேபிள் கிடையாது, நான் கூப்பிடும்போது எல்லோரும் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டார். சரிங்களா, இப்போ அந்த ரூல் புக் ஃபைனலாக வந்துருச்சு. அந்த ரூல் புக்கை வந்துட்டு அங்கே படிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பெண்கள் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அடா பாவிகளா, நாங்களாவது ஏதோ கொஞ்சம் இதுவாக கொடுத்தோம், நீங்களும் இத்தனை மாட்டி அடிமடியிலே கை வைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ரூல் புக்கை படிக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் ஸ்டோர் ரூமுக்கு வரணும்னா ஆண்கள் பர்மிஷன் இல்லாமல் வரவே முடியாது அப்படின்னு. ஏன்னா ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பாஸ் கூப்பிடுவார். மற்றபடி அதாவது அத்தியாவசியக்கு தான் சொல்லியிருக்காரு தவிர மற்றதுக்கெலாம் சொல்லலை. ஸோ அதனால் இங்கே வந்து கையை வைக்கிறாங்க. அப்போ பவித்ரா வந்துட்டு அவங்க அப்போ உள்ள இங்கே வர்றதுக்கு பர்மிஷன் நம்மக்கிட்ட கேட்குறாங்கல்ல, அப்போ வந்து உப்பு கொடுத்தா தான் வந்துட்டு இங்கே உள்ளே விடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உப்பை மட்டும் நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் செஞ்சால் அப்போ தான் நாங்கள் உப்பு தருவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அப்போ ஜாக்லின் பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் உப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே வேணான்ற மாதிரி சொல்லும்போது ஜெஃப்ரி வந்து உப்பு கொடுத்தா கிராசரி கிடைக்குன்ற மாதிரி கலாய்க்கிறாப்புல. அப்போ ஜாக்லின் தான், எல்லாத்துலேயும் ஜாக்லின் தான். ஆனால் சப்போஸ் சாச்சனா இருந்ததுன்னா சாச்சனா அங்கே ஒரு முடிவு வச்சுருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி ஓகே, ஜாக்லின் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு உப்பு கொடுக்க விருப்பம் இல்லைப்பா, நாங்கள் க்ரோசரி இல்லாமல் உட்காந்துக்கிறோம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபேட்மெண்ட் அதிரடியாக சொல்லிடுறாப்புல, போப்பா ஓகே ஜெஃப்ரி, எல்லா க்ரோசரியும் எடுத்து உள்ளே தூக்கி வைப்பா, எல்லாம் லாக் பண்ண, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே நாட்டாம தீர்ப்பு கொடுத்த மாதிரி கொடுக்குறாப்புல. பெண்கள் டீம் அப்படியே விதுங்கி நின்று பார்க்குறாங்க. ஐயோ என்ன நடக்க போகுது இல்லைன்னு. அவங்க என்ன நினச்சிருப்பாங்களே, சரி சமைக்காமல் நம்ம கம்முன்னு இருப்போம், நம்ம பிக் பாஸ் கொடுப்பார் அப்படின்னு நினைப்பாங்க போல இருக்குது. அதனால் இப்போல்லாம் பிக் பாஸ் கொடுக்க மாட்டார். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இருக்குலே கொடுமை என்ன தெரியுங்களா, இந்த பசியில் வந்துட்டு சோறு அதுவும் இல்லாமல் நினச்ச நேரத்துக்கு எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு, அப்படி தானே போயிட்டுருக்கு. சரி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னு இருக்கும்போது இதுவும் கட் பண்ணால் ஏற்கனவே அந்த பக்கம் வந்துட்டு டாஸ்க் அது இதுன்னு போயிட்டுருக்கு, பேசணும், இது பண்ணால் அது பண்ணால் அப்படின்போது எனர்ஜி லெவல் லோ ஆகிட்டே போகும். என்ன நடக்க போது தெரியல. பட் இருந்தாலும் ஓகே. அதேமாதிரி நேற்று ஃபேட்மேன் ரவீந்தர் வேறு ரொம்ப உடம்பு முடியாமல் அந்த மசில்ஸ் பெயின்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போயிட்டு வந்தார். சரி பார்க்கலாம் சார், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்படி ஒரே நாளில் பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த பிக் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதை தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.